நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் நண்பர்களுக்கும் நம்ம நண்பர்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கடந்த சில வாரங்களாக நம்ம சேனலில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாடல் மெட்டல் ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்திட்டு இருக்கோம். இந்த ஸ்டாண்டோடைய சிறப்பம்சம் என்னென்னா, மெட்டல் ஸ்டாண்டு எப்போவுமே துருப்பிடிக்கும். அந்த துருப்பிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்ட் அடிக்கிறது எப்படி அடிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் பவுடர் கோட் பண்ணியிருக்கு. பவுடர் கோட் பண்ணியிருக்கிறதால கொஞ்சம் துருப்பிடிக்கிறதுக்கு தாமதமாகும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே ரெவிட் நெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இதை அசம்பிள் பண்ணுறதுக்கு ஸ்பேனர் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு அலன் கீ மட்டும் இருந்தால் போதும். அதை வச்சு ஈஸியாக அசம்பிள் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாண்ட் எல்லாமே ஒரு ஸ்டாண்டை இன்னொரு ஸ்டாண்டை ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி யூனிவர்சலாகவும் பார்த்திங்கன்னா வடிவமைச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாண்டு நம்ம ஒவ்வொரு வாரம் நம்ம அறிமுகப்படுத்தும் போதும் அந்த ஸ்டாண்டை அன்பாக்சிங் பண்ணி அசம்பிள் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஸ்டாண்டை அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு கிவ் அவே கொடுத்து வந்துட்டுருக்கோம். இந்த வாரம் புத்தாண்டு அப்படின்றதால இந்த வாரம் நம்ம 2 சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்டை வந்து நம்ம கிஃப்டாக கொடுக்க போகிறோம். இந்த ஸ்டாண்டை வந்து நீங்கள் கிஃப்டாக பெறணும் அப்படின்னா அதை எப்படி அப்ளை பண்ணுறதை பற்றி வீடியோட எண்டில் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டுக்கு தேவையான மெட்டீரியல் என்ன, அதை எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரேப் பண்ணியிருக்கு. ரேப் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, இது டிரான்ஸ்போர்ட்டில் போகும்போது டேமேஜ் ஆச்சுன்னா மேலே இருக்கக்கூடிய பெயிண்ட் உறிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ரேப் பண்ணி அனுப்பியிருக்காங்க. முதல்ல இந்த ரேப்பிங்கை பிரிச்சுருவோம். பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் இதோட அளவுகள்லாம் என்னன்றதை சொல்கிறேன். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன பொருட்கள் இருக்குன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா 14.75க்கு 14.75 இருக்குது. இந்த அளவு வந்து நம்ம ஏற்கனவே ஏபிஎஸ் பைப் வச்சு ஒரு பேரல் மாடல் ஸ்டாண்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அளவில் செஞ்சுருக்கோம். இது நம்ம அடுத்தடுத்து தேவைப்பட்ட அளவுகள் மாற்றிக்கலாம். இதுக்கான லெக் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி 4 மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த எல்லா 4 மாடலும் இருக்கக்கூடிய அதே லெக் தான். 9 இன்ச்சு உயரம், 10 இன்ச்சு அகலத்தில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் துருப்பிடிக்கூடாதுன்றதுக்காக இந்த இடத்துல ரப்பர் புஷ் போட்டு அனுப்பியிருக்காங்க. இந்த ரப்பர் புஷ்லாம் தனியாக கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டேன். அடுத்தது இதுக்கு தேவையான 4 போல்ட்டும் ஒரு அலன் கீ இதில் வச்சுருக்காங்க. அடுத்தது இதுக்கு தேவையான ட்ரெயின் செல் 2. இதில் இந்த ஸ்டாண்டுக்கு தேவையான அசரிஸ் ரொம்ப கம்மி தான். ஒரு சின்ன ஸ்டாண்டு தான் இது. இதை வந்து நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15க்கு 15 க்ரோ பேகு, இல்லை ஒரு 18க்கு 18 க்ரோ பேகு, அல்லது நம்ம பிளாஸ்டிக் பேரெல்லாம் வச்சு ஒரு பெரிய செடி வைப்போம், அல்லது ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு துளசி மாடம் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டை பயன்படுத்தலாம். பிளாஸ்டிக் பேரலோ அல்லது சிமெண்ட் தொட்டியோ வைக்கிறீங்க அப்படின்னா இந்த ட்ரெயின் செல் வைக்க தேவையில்லை. டேரெக்டாக இந்த ஸ்டாண்டு மேலே அப்படியே வச்சுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் க்ரோ பேக் வைக்கிறீங்கன்னா, க்ரோ பேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஸ் இல்லாமல் நிற்காது. அந்த மாதிரி க்ரோ பேக் பயன்படுத்தும் மட்டும் இந்த மாதிரி ட்ரெயின் செல் வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணி ரொம்ப ஈஸி தான். இடத்துல ரிவிட் நெட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்கள் எடுத்து இந்த அலன் போல்ட்டை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நான் மாடல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் லெக் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒருவேளை நான் எதாவது ஹெவி வெயிட் வைக்கிறேன் அப்படின்போது நம்ம 4 லெக் கூட கொடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு ஆப்ஷன் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போதைக்கு இதில் 2 லெக் தான் வரும். இந்த 2 லெக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு லெக் நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி பண்ண மாடல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட் இப்படி மேலே இந்த எல்லாங்கல் இருக்க மாதிரி பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேலே அப்படியே நம்ம பிளாஸ்டிக் பேரல் உட்கார வைக்கணுன்றதுக்காக இப்படி கீழ்ப்பக்கமாக இருக்க மாதிரி நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். லெக் எடுத்து வச்சா இந்த ஹோல்ஸ் ரெண்டுமே மேட்ச் ஆகும். ஜஸ்ட்டு நீங்கள் 2 ஸ்க்ரூ எடுத்து டைட் பண்ண வேண்டியது தான். ஒன்று, 2. அடுத்தது இந்த லெக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரில் வர மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க இந்த ஸ்டாண்டு. ரொம்ப சிம்பிள். இப்போ 4 நட்டும் வந்து டைட் பண்ணிட்டேன். இவ்வளோ தான். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேக்கிங் இருக்கும். இது ஃபுல்லாக டைட் பண்ணணும். எப்போவுமே நம்ம ஸ்டாண்ட் அசம்பிள் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எல்லா நட்டும் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃபுல் டைட் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போது 4 நட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல் டைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேக்கிங் இருக்காது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த ஸ்டாண்ட் அசம்பிள் பண்ணுறது எவ்வளோதாங்க. சும்மா ஜஸ்ட்டு ஒரு 4 கால் மேலே ஒரு பேஸு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம இது மேலே வந்து நம்ம ஒரு பிளாஸ்டிக் பேரலோ இல்லை சிமெண்ட் தொட்டி வைக்கிறோன்னா அப்படியே டேரெக்டாக கொண்டு வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து க்ரோ பேக் வைக்க போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி 2 ட்ரெயின் செல் எடுத்து இது கனெக்ட் பண்ணி இப்படி மேலே வைக்கணும். அப்படி மேலே வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த கனெக்ட் பண்ணுற ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட் மேலே வந்து நிற்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிவிட்டு வச்சு கட்டணும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி டிசைன் பண்ணதுலலாம் ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரெயின் செல் வச்சாலே போதும் அப்படியே நிற்கும். ஆனால் இதில் வந்து அப்படி நிற்காது, ஸ்லிப்பாகி போகும். அதனால் என்ன பண்ணுவோம், நீங்கள் ஒருவேளை இப்படி ட்ரெயின் செல் பயன்படுத்துகிறீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு கயிறு வச்சு கட்டணும். ஸோ இந்த 4 கார்னர்லேயும் இந்த மாதிரி கயிறை வச்சு கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் செல் வந்து நகர்ந்து போகாது. இது மாதிரி ஒரு சிங்கிள் தொட்டி வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 அடி அகலமுள்ள தொட்டி தான் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1.25, 1.5, 2 அடி அகலமுள்ள தொட்டி கூட நம்ம தாராளமாக வைக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட் செக் பண்ணி தான் நம்ம இந்த ஸ்டாண்டை வந்து வடிவமைச்சிருக்கோம். நம்ம இது முக்கியமாக பண்ணதே இந்த 200 லிட்டர் பேரில் 2ஆக கட் பண்ணி தோட்டத்தில் நம்ம ஸ்டாண்ட் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக தான் இந்த ஸ்டாண்டை வந்து நம்ம டிசைன் பண்ணோம். இப்போ இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோடைய ஸ்கொயர் அளவு வந்து பார்த்தீங்கன்னா 14.75க்கு 14.75 இருக்கும். ஆனால் இதே நீங்கள் டயகனலாக பார்க்கும்போது 21 இன்ச் வருது. நம்ம இதை அகலமே 2 அடி பண்ணிட்டோம்னா இந்த டயகனல் வந்து வெளியே நீட்டிட்டு இருக்கும். அப்போ வந்து நம்ம கால் கிடைக்கும் அப்படின்றதால நம்ம இந்த டயகனலாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டியோட அகலத்தை அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். தனியாக ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதில் தனியாக ஒரு செடி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் இந்த மாதிரி சிங்கிள் ஸ்டாண்டோட நம்ம செஞ்சு பயன்படுத்தலாம். இப்போது நம்ம இந்த ஸ்டாண்டை எப்படி வடிவமைச்சிருக்கோம், அதை எப்படி வந்து அசம்பிள் பண்ணுறத பற்றி பார்த்தீங்க. இந்த ஸ்டாண்டை வந்து பார்த்தீங்கன்னா கிவ் அவே தரேன்னு சொல்லியிருந்தோம். அதுவும் புது வருஷம்ன்றதால இதை 2 பேர் கிவ் அவே தரேன்னு சொல்லியிருந்தோம். இந்த கிவ் அவே கான்டெஸ்ட்டில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா HOA ஃபார்ம்ஸ் வெப்சைட்டுக்கு போகும். அந்த வெப்சைட்டில் மேலே ப்ராடக்ட் லான்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனர் ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். அதில் கிளிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கிளிக் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேர், முகவரி, தொலைபேசி எண் இதெல்லாம் கேட்கும். இதெல்லாம் சரியாக பதிவு பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கீழே சென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பதிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கான விண்ணப்பம் வரும். வீடியோ பதிவு பண்ணி 48 மணி நேரம் கழிச்சு அந்த 48 மணி நேரத்தில் எத்தனை பேர் பதிவு பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய பேர்லாம் ஒன்றா சேர்த்து குலுக்கல் முறையில் 2 பேரை தேர்வு செஞ்சு அந்த 2 பேருக்கும் இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொரியரில் அனுப்பி வைக்கப்படும். இந்த போட்டியில் வெற்றி பெறக்கூடிய 2 அதிர்ஷ்டசாலிகள் யார் அப்படிங்கிறத வரக்கூடிய புதன்கிழமை மதியம் 12 மணிக்கு மேலே ஷார்ட்ஸ் வீடியோவில் அறிவிக்கிறேன். மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.